திகமதிலே அழைக்கின்றார், திகமதிலே அழைக்கின்றார். தலைவன் தங்க தலைவன் இயேசுவின் வழியினில் இந்த தரணியை நாடும் வழி நடத்திடவே பணிக்கின்றார். இறையேசுவில் பிரியமானவர்களே, இத்திருப்பலியானது அருட்தந்தை மதுரம் அவர்களுக்கு இறைவன் நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுக்கவும், மரித்த ஆரோக்கியசாமி, ராஜு, மேரி ஜோஸ்பின், ஆண்டனி ஜேம்ஸ் இவர்களுடைய ஆன்மாக்கு நித்திய இளைப்பாறுதலை கொடுக்க இத்திருப்பலியிலே சிறப்பாக செபிப்போம். மாதத்தின் முதல் சனிக்கிழமையிலே அன்னையின் திருப்பாதத்தை, மயிலை அன்னையினுடைய பிரசன்னத்தை நாடி நாம் இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கின்றோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அன்னையின் வழியாய் ஆசிர்வதிக்க, அன்னையின் பரிந்துரையினால் இறைவனுடைய பல்வேறு நலன்களை வளன்களை நாம் வாழ்வில் பெற்றுக்கொள்ள இந்த திருப்பலியிலே பக்தியோடு செபிப்போம். மூவொரு இறைவனின் திருப்பெயரால் இத்திருப்பலியை நாம் துவங்குவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இத்தூய மறை நிகழ்விலே தகுதியான உள்ளத்தோடு பங்கு பெற நாம் கடவுளுடைய அன்புக்கு எதிராக செய்த எல்லா குற்றங்களுக்காக, குறைகளுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாயும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையே இறைவா, தவறுகள் புரிந்தும் நன்றியை மறந்து பாவியானோம். தந்தையே இறைவா, தவறுகள் புரிந்தும் நன்றியை மறந்து பாவியானோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, ஒரே திருமகனுடைய வருகையின் புத்தோழி சுடர் வீசிட நீர் திருவுள மானீரே. கன்னியின் மகப்பேறு வழியாக எங்கள் மனித உடலின் சாயலில் அவர் பங்கு பெற்றதால் தகுதி அடைந்துள்ள நாங்கள் அவருடைய அருளாட்சியிலும் பங்கு பெற தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். கடவுளிடமிருந்து பிறந்தவர் எவரும் பாவம் செய்யவில்லை. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 7 10 முடிய. பிள்ளைகளே, எவரும் உங்களை நெறி தவறச் செய்ய விடாதீர்கள். கிறிஸ்து நேர்மையாளராய் இருப்பது போல் நேர்மையாய் செயல்படுபவர் நேர்மையாளராய் இருக்கின்றார். பாவம் செய்து வருகிறவர் அழகையை சார்ந்தவர். ஏனெனில் தொடக்கத்திலிருந்தே அழகை பாவம் செய்து வருகிறது. ஆகவே அழகையின் செயல்களை தொலைக்கவே இறைமகன் தோன்றினார். கடவுளிடமிருந்து பிறந்தவர் எவரும் பாவம் செய்வதில்லை. ஏனெனில் கடவுளின் இயல்பு அவரிடம் இருக்கிறது. கடவுளிடமிருந்து பிறந்தவராயிருப்பதால் அவரால் பாவம் செய்ய இயலாது. நேர்மையாய் செயல்படாதவரும் தம் சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதவரும் கடவுளிடமிருந்து வந்தவர்கள் அல்ல. இதனால் கடவுளின் பிள்ளைகள் யாரென்றும் அழகையின் பிள்ளைகள் யாரென்றும் புலப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவருக்கு புதியதோர் பாடல் பாடுங்கள். ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமுகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். கடலும் அதில் நிறந்தவையும் உலகமும் அது உரைப்பவையும் முழங்கிடுக. ஆறுகளே கைகொட்டுங்கள், மலைகளே ஒன்று கூடுங்கள். பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவர் முன்னிலையில் மகிழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் அவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். பூவுலகை நீதியுடன் ஆண்டிடுவார். மக்கள் இனங்களை நேர்மையுடன் ஆட்சி செய்வார். பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாள்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 35 முதல் 42 முடிய. அக்காலத்தில் யோவான் தம் சீடர் இருவருடன் மீண்டும் பெத்தானியாவில் நின்று கொண்டிருந்தார். இயேசு அப்பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தார். யோவான் அவரை கூர்ந்து பார்த்து, இதோ கடவுளின் செம்மறி என்றார். அந்த சீடர் இருவரும் அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர். இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் தம்மை பின்தொடர்வதைக் கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்னும் எபிரேய சொல்லுக்கு போதகர் என்பது பொருள். அவர் அவர்களிடம்,
வந்து பாருங்கள் என்றார். அவர்களும் சென்று அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள். அப்போது ஏறக்குறைய மாலை 4 மணி. அன்று அவர்கள் அவரோடு தங்கினார்கள். யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்த இருவருள் அந்திரேயா ஒருவர். அவர் சீமோன் பேதுருவின் சகோதரர். அவர் போய் முதலில் தம் சகோதரரான சீமோனை பார்த்து, மெசியாவை கண்டோம் என்றார். மெசியா என்றால் அருள்பொழிவு பெற்றவர் என்பது பொருள். பின்பு அவர் சீமோனை இயேசுவிடம் அழைத்து வந்தார். இயேசு அவரை கூர்ந்து பார்த்து, நீ யோவானின் மகன் சீமோன், இனி கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்றால் பாறை என்பது பொருள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமானவர்களே, இரண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. அந்த குழந்தைகள் ஒரு 5-6 வயசு இருக்கிற குழந்தைகள். இதுவரை அவர்களுடைய தந்தையை அவர்கள் பார்த்தது கிடையாது, நேரில் பார்த்தது கிடையாது. அவங்க அப்பா எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த குழந்தைங்க 2 பேரும் நல்லா வரையக்கூடியவர்கள். அவங்க அம்மா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, உங்கள் அப்பாவினுடைய முடி இப்படி இருக்கும், உங்கள் அப்பாவினுடைய புருவம் இந்த மாதிரி இருக்கும், அவருடைய கண்கள் இப்படி இருக்கும், அவருடைய மூக்கின் வடிவம் இப்படி இருக்கும், அவர் இப்பாறு மீசை வைத்திருப்பார், இந்த கலரில் இருப்பார் அப்படின்னு சொல்லி அவருங்க அப்பாவினுடைய முகத்தை அம்மா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஏன்னா அம்மா பார்த்துருக்குறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எக்ஸ்பிளைன் ஃபுல்லாக பண்ணி முடித்த உடனே அம்மாவால் எவ்வளவு சிறப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அவ்வளவு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டதுக்கப்புறம் இப்போ இந்த பிள்ளைகள் வரைய ஆரம்பிக்கிறாங்க அப்பாவின் முகத்தை. 2 பேரும் ஒரே முகத்தை வரைவாங்களா, வேறு வேறு முகத்தை வரைவாங்களா? ஏன் வேறு வேறு முகம்? இருவருக்கும் ஒரே மாதிரி தானே சொல்லப்படுகிறது. ஆனால் ஏன் வேறு வேறு முகமாக வரைவாங்க? ஏன்னா நம்முடைய புரிதல் வேற மாதிரி இருக்கும். இது உங்கள் அப்பாவினுடைய ஃபோட்டோ இதுதான் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு, டைரெக்டாக காமிச்சிட்டு இப்போ வரைங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் ஏறக்குறைய ஒரே மாதிரி வரைவாங்க. ஏன்னா நேரடியாக நாம் ஒன்றை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் பொழுது நமக்கு கிடைக்கின்ற அனுபவம் வேற. இன்னொருவர் சொல்லுகிற பொழுது, நான் பார்த்தேன் இப்படி இருந்தது அப்படி இருந்ததுன்னு இன்னொருத்தவங்க சொல்லுவதை, இன்னொருவருடைய அனுபவத்தை நம்முடைய அனுபவமாக மாற்றுவது ரொம்ப 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 கஷ்டம். சொல்லுவாங்க, இறை அனுபவம் என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையில் இருக்கும். இறை அனுபவம் என்பது எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சிலர் திருப்பலியில் அப்பத்தை உயர்த்தி காண்பிக்கிற பொழுது அதில் இயேசுவை கண்டு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முயற்சி செய்திருக்கிறார்கள். ஒரு சிலர் கிறிஸ்துவை துன்புறுத்துவதன் வழியாக கடவுளால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்டு, உங்களுக்கு தெரியும் பவுலடியார் சவுல் எப்படி பவுலாக மாறினார் என்று, அவருடைய இறை அனுபவம் வேற. இது நற்செய்தியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீடர்களும் ஒவ்வொருவரும் இயேசுவை அனுபவித்த விதங்கள் வேறு. யாருடைய அனுபவமும் இன்னொருவருடைய அனுபவத்தோடு ஒத்து போவது கிடையாது. இப்போ 2 சீடர்கள் இன்னைக்கு இயேசுவினுடைய அனுபவத்தை பெறுகிறார்கள். ஒருவர் போயிட்டு அவங்க அண்ணனையும் சேர்த்து கூட்டிட்டு வராரு, இன்னொருவர் கூட்டிட்டு வரல. அப்போ அனுபவம் என்பது ஒவ்வொருவருக்கும் தனித்துவமானது. நாம் நேரடியாக அதை பெறுகிற பொழுது அதில் கிடைக்கின்ற அந்த ஒரு மகிழ்ச்சி என்பது வேறு. இன்னொருவர் பார்த்ததை நம்முடைய அனுபவமாக மாற்ற முயற்சி செய்கிற பொழுது, மேபி அவர் 100% அனுபவித்திருந்தார் என்று சொன்னால் அதை நம்முடையதாக மாற்ற முயற்சி செய்கிற பொழுது ஒரு 5% 10% வேண்டுமானால் அது நம்முடைய அனுபவமாக மாறலாம். ஆனால் அவங்களுடைய அனுபவம் அவங்களுக்கு சிறப்பானதாக இருக்கிறது. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இன்றைய நற்செய்தியில இயேசு அந்த யோவானுடைய சீடர்கள் அவரை பின்தொடர்வதை பார்த்து, யாரை தேடுகிறீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க சொல்றாங்க, ரபி நீர் எங்கே இருக்கிறீர் அப்படின்னு சொன்ன உடனே ஜீசஸ் சொல்லியிருக்கலாம். அந்த கேள்விக்கு பதில் என்னவா இருக்கணும்? நான் இந்த இடத்துல தங்கி இருக்கிறேன், இந்த தெருவில் இருக்கிறேன், அல்லது இவங்களுடைய வீட்டில் தங்கி இருக்கிறேன் அப்படின்றது தான் பதிலாக இருக்கணும். ஆனால் இயேசு சொல்றாரு, வந்து பாருங்க. யூ ஹேவ் தி எக்ஸ்பீரியன்ஸ் டிரெக்ட்லி. ஃபர்ஸ்ட் உங்களுடைய தனிப்பட்ட அனுபவமாக என்னுடைய இருத்தலை
மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த சீடர்களை தன்னுடைய இருப்பிடத்திற்கு இயேசு அழைக்கிறார். அவர்கள் வந்தார்கள், அவரோடு தங்கினார்கள். எப்பொழுதுமே இன்னொருத்தவங்க நமக்கு சொல்லுகிற பொழுது நம்மால் முழுமையாக நம்ப முடியாது, முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நாமே நேரடியாக ஒன்றை அனுபவிக்கிற பொழுது அது நம்முடைய தனிப்பட்ட, நம்முடைய விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு அனுபவமாக மாறுகிற பொழுது நம்ம ரொம்ப ஒரு கன்வின்ஸ்டாக இருக்க அந்த அனுபவம் உதவி செய்யும். அதைத்தான் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார். தன்னுடைய சீடர்களை அழைப்பதும் பொழுது அவர் 3 நோக்கத்தை வெளிப்படுத்துகிறார். தம்மோடு இருக்க, நற்செய்தி அறிவிக்க, பேய்களை ஓட்ட தன்னுடைய சீடர்களை அழைக்கின்றார். இயேசு ஃபர்ஸ்ட் அதை தான் சொல்றாரு, நீங்க வந்து பாருங்க, டைரக்டா வந்து நீங்க என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை பெறுங்கள் என்று தன்னுடைய சீடர்களை அழைக்கின்றார். அந்த சீடர் போயிட்டு பேதுருவுக்கு இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவிக்கின்றார். நாங்கள் மெஸ்ஸியாவை கண்டோம், இவ்வளவு நாள் காலமாக மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த மெஸ்ஸியா மீட்பரை நாங்கள் கண்டோம் என்று அறிவிக்கின்றார். அவர் நற்செய்தியை பறைசாற்றியதன் விளைவாக பேதுரு இயேசுவை சந்திக்க வருகிறார். வந்த உடனே பேதுருவினுடைய வாழ்க்கை மாறுவதை இயேசு அவருடைய பெயரை மாற்றுவதன் மூலமாக வெளிப்படுத்துகிறார். அவ்வளவு நேரம் பேதுருன்னு அழைக்கப்பட்டவரை இயேசு சொல்லுகிறார், உன் பெயர் பாறை. இயேசுவோடு அவர் இன்னும் அனுபவத்தை துவங்கவில்லை, ஆனாலும் அவரை கண்ட நொடியிலேயே இயேசு சொல்லுகிறார், உன் பெயர் பாறை. இந்த பாறையின் மீது என்னுடைய திருச்சபையை கட்டுகிற அளவுக்கு, எனக்கு அப்புறம் இந்த திருச்சபையை பார்த்து வளர்க்கின்ற ஒரு பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் என்பதை அந்த இயேசுவினுடைய இருக்கின்ற அந்த அனுபவத்தில் அவருக்கு நிறைவாக கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நமக்கும் பல நண்பர்களுடைய அனுபவங்கள் இருக்கும். உங்களுக்கு எத்தனையோ நண்பர்கள் இருப்பார்கள். ஆனால் எல்லா நண்பர்களுக்கும் நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க மாட்டீங்க. உங்களுக்கும் சில எதிரிகள் இருப்பாங்க, உங்களுக்கு பிடிக்காதவர்கள் சில இருப்பாங்க, உங்க மனதுக்கு விரோதமானவங்க சிலர் இருப்பாங்க. நாம எல்லாருமே எல்லார்கிட்டையும் நல்லவர்களாக 100% நல்லவர்களாக இருப்பது ரொம்ப ரொம்ப கடினம். ஆனா நீங்க யார்கிட்ட ரொம்ப நல்லவங்களா இருக்கிறீங்களோ, யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ, ஏன் அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய தனிப்பட்ட அனுபவத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னா அவர்களோடு ஒரு தனிப்பட்ட அனுபவம் இருக்கிறதுனால தான் அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, அவர் எப்படி சிந்திப்பார் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கிறதுனால தான் அவரால் உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்க முடியுது. பல நாட்கள், பல மாதங்கள், பல ஆண்டுகள் அவரோடு நம்மால் கழிக்க முடிகிறது. அதே நேரம் போல நம்ம எல்லார்கிட்டையும் அதே போல இருக்க முடியாது. ஏனெனில் ஒருவர் நம்மோடு பெறுகிற தனிப்பட்ட அனுபவம் என்பது உறவை ஆழப்படுத்துவதாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் இறைவனை சந்திக்க இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிறீங்க. இன்றைக்கு கடவுளோடு அவருடைய அனுபவத்தை பெறுவதற்காக இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிறீங்க. எத்தனையோ பேருடைய அனுபவங்களை கேட்டிருப்பீங்க. இந்த கோயிலுக்கு போனால் இந்த நல்ல இதெல்லாம் நடக்குது, இந்த கோயிலில் வந்து ஜெபிச்சா என் மனசுக்கு நிம்மதியை கிடைக்குது, இந்த கோயிலில் வந்து நான் ஜெபிச்சா எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தது, இந்த கோயிலில் வந்து நான் ஜெபிச்ச எனக்கு நல்ல உடல் சுகம் கிடைத்தது. எத்தனையோ பேர் தனிப்பட்ட அனுபவங்களை உங்களிடம் சொல்லி இருப்பார்கள். எப்பொழுதுமே இந்த அனுபவங்கள் நம்முடைய அனுபவங்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் நாம டைரக்டா அந்த இடத்துக்கு வந்து அங்க இருக்கிற இயேசுவை அனுபவிக்கிற பொழுதுதான் நமக்கு அது முழுமையாக கிடைக்கும். எப்பொழுதுமே இன்னொருவருடைய அனுபவம் நம்முடைய தனிப்பட்ட அனுபவமாக மாறாது. இன்றைக்கு நீங்கள் ஆலயத்திற்கு வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் இறைவனிடம் ஜெபிக்கிற பொழுது, ஆண்டவரே நீங்க எத்தனையோ பேருக்கு அனுபவங்களை பல்வேறு வகைகளில் கொடுத்திருக்கிறீங்க, எனக்கு எந்த வகையில் நீங்க கொடுக்கணும்னு விரும்புறீங்களோ உம்முடைய அனுபவத்தை முழுமையாக எனக்கு கொடுங்கள். இந்த சீடர்கள் உம்மோடு இருந்த பொழுது நற்செய்தி அறிவிக்க அவர்கள் தயாராக மாறினார்கள். தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள அவர்கள் தயாராக இருந்தார்கள். இதோ நாங்களும் உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம், உம்முடைய அனுபவத்தை எங்களுக்கு கொடும், நாங்களும் உம்முடைய திருவுளப்படி வாழ தயாராக இருக்கிறோம் என்று நம்ம எப்பொழுது முழுமையாக இறைவனிடம் ஒப்பு கொடுக்கிறோமோ அப்பொழுதுதான் கடவுளுடைய தனிப்பட்ட அந்த அனுபவத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில ருசிக்க முடியும். அடுத்தவருடைய அனுபவம் என்ன சொன்னாலும், யார் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலும், எத்தனையோ பேருடைய அற்புதங்களை நான் இங்கு பகிர்ந்து கொண்டாலும் அது நாம் நம்முடைய வாழ்க்கையில தனிப்பட்ட விதத்தில் பெறுகின்ற அந்த அனுபவத்திற்கு ஈக்குவலா மாறவே முடியாது. அதெல்லாம் நமக்கு ஒரு ஸ்டெப்பிங் பாயிண்டா வேணா இருக்கலாமே தவிர அது தனிப்பட்ட அனுபவமாக இருக்க முடியாது. இன்றைக்கு நாம் யோசித்து பார்ப்போம், இந்த ஆலயத்திற்கு எத்தனை முறை வந்திருக்கிறேன், எத்தனை முறை ஜெபித்திருக்கிறேன், கடவுளுடைய அந்த தனிப்பட்ட அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ருசித்திருக்கிறோமா, அனுபவித்திருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். கடவுளிடம் அத்தகைய அனுபவத்தை நமக்கு கொடுக்க இந்த திருப்பலியின் வழியாக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்னையின் அன்பு பக்தர்களே,
தந்தையாம் இறைவனிடம் நம் கருத்துக்கள் தேவைகள் அனைத்தையும் எளிய காணிக்கையாக ஒப்புக்கொடுத்து நமது விண்ணப்பங்களை நிறைவேற்றி கொடுக்குமாறு நம் திருமயிலை மாதாவின் வழியாக மன்றாடுவோம். எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், இறைமக்கள் அனைவரும் திருச்சபையின் வளமைக்கு உதவிடும் வற்றாத ஊற்றாக விளங்க வேண்டுமென்று எங்கள் திருமயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். தவறி நடப்போர் திருந்தவும், நிம்மதியற்று வாழ்வோர் நிம்மதி பெறவும், வறுமையுற்றோர் வளம் பெற வேண்டுமென்று எங்கள் திருமயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இந்த நவநாள் பக்தி முயற்சிகளை செய்யும் இளைஞர்களும் இளம் பெண்களும் தங்கள் எதிர்கால வாழ்வை தெரிந்து கொள்வதில் பரிசுத்தாவி அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டுமென்று எங்கள் திருமயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். வீடற்றோருக்கு தக்க இல்லம் அமையவும், குடும்பங்களில் சமாதானம் நிலவவும் மற்றும் உமது குழந்தைகளாகிய எங்களுக்கு எது எது தேவையோ அவற்றையெல்லாம் அளித்து ஆசிர்வதிக்க வேண்டுமென்று எங்கள் திருமயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். மரித்த நவநாள் விசுவாசிகளுக்கும் மற்ற மரித்த விசுவாசிகளுக்கும் நித்திய இளைப்பாற்றி தந்தரள வேண்டுமென்று எங்கள் திருமயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நோயுற்றோர் நலம் பெறவும், அறுவை சிகிச்சை முதலிய மருத்துவ உதவிகளை நாடுவோர் சிறந்த பலனை அடையவும், மாணவ மாணவியர் தேர்ச்சி பெற வேண்டுமென்று எங்கள் திருமயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். கரங்களை குவித்து கண்களை மூடி நம் ஒவ்வொருவருடைய தாயும் தந்தையுமான இறைவா, இதோ இந்த முதல் சனிக்கிழமையிலே அன்னையின் வழியாக நாங்கள் வேண்டி கேட்கின்ற எல்லா ஜெபங்களையும் கேட்டு அதற்கான ஆசிரை எங்களுக்கு நிறைவாய் தருவீராக. குறிப்பாக எந்தெந்த குடும்பம் அமைதியை இழந்து தவிக்கிறதோ, எந்தெந்த உள்ளங்கள் நோய் நொடியில் வருந்துகிறதோ, அந்த உள்ளங்களையெல்லாம் இந்த நேரத்தில் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் அவர்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பீராக. எங்களுடைய குடும்பம் ஆசிர்வாதமான குடும்பமாக, நாங்கள் இறைவனுடைய நலன்களை எல்லாம் வாழ்வில் பெற்றுக்கொள்கிறவர்களாக எங்களை மாற்றி அருள்வீராக. உம்முடைய தனிப்பட்ட அனுபவத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஏற்று உமக்கேற்றாற் போல எங்களுடைய வாழ்வை மாற்றிக்கொள்ள தேவையான ஆசிரை தந்தருளும். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி எங்களை பாதுகாத்தருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. என்றென்றும் உள்ள இறைவா,
ஒரே திருமகன் வழியாக எங்களை புது படைப்புகளாக்கிய உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு உமது அருளினால் அவருடைய சாயலில் நாங்கள் காணப்படவும் அவரில் எங்கள் இயல்பு உம்மோடு இணைந்திருக்கவும் கனிவாய் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகிறது. ஏனெனில் உமது வாக்கு வலுக்குறைந்த எங்கள் இயல்பை எடுத்தபோது சாவுக்கு உரிய மனித தன்மை முடிவில்லா மாட்சி பெறுவதோடு நாங்களும் வியப்புக்கு உரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலைவாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளனர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் வாரும் ஆராதிப்போமே, வாரும் ஆராதிப்போமே, வாரும் ஆராதிப்போமே.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை கரங்களை விரித்து அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப இங்கிருக்கும் எங்கள் அனைவருக்கும் அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் நமக்கு தருகிற நிறைவான அமைதியை நம் அருகில் இருப்போரோடு பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறி தருகின்ற
அன்பின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை பாதுகாத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். அன்புக்கினியவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்வந்து பெற்றுக்கொள்ளவும், மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலேயே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். நன்றி. Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholic who have prepared themselves to take part to come and receive the Holy Communion. Others, kindly remain in your place and worship the Lord in silence. Thank you. அன்பு இன்று உணவானது, பேரின்பம் என்றும் நமதானது. அன்பு இன்று உணவானது, பேரின்பம் என்றும் நமதானது. தன்னையை தருகின்ற தெய்வம் எங்கே? தரணி அன்பில் வாழும் எங்கே? அன்பு இன்று உணவானது, பேரின்பம் என்றும் நமதானது. அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது அவர் சரீரம். ஆ ஆ ஆ அனைவரும் இதை வாங்கி வருகுங்கள், ஏனெனில் இது அவர் சிறு இரத்தம். அவரை உண்டார் என்றும் வாழ்வு, அவரை கண்டார் இல்லை தாழ்வு. அவரை உண்டார் என்றும் வாழ்வு, அவரை கண்டார் இல்லை தாழ்வு. ஆமென், 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 ஆமென். அன்பு இன்று உணவானது, பேரின்பம் என்றும் நமதானது. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்த்தியும். திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்த
இறைவனின் ஆசீர் பெற எழுந்து நிற்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பல்வேறு உதவிகளால் வழிநடத்தப்படும் மக்கள் கூட்டம் உமது பரிவிரக்கத்தின் உதவிகளை இக்காலத்திலும் வருங்காலத்திலும் நிறைவாய் பெறுவதாக. இவ்வாறு கடந்து செல்லும் இவ்வுலக பொருள்கள் தரும் தேவையான அறுதலால் ஊட்டம் பெறும் அக்கூட்டம் மிகுந்த நம்பிக்கையோடு நிலையானவற்றை அடைய முயற்சி செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசீரை பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. புனித தோமையார் ஜெபம். இந்தியாவின் அப்போஸ்தலரே, புனித தோமையாரே, எம் இந்திய நாட்டில் நற்செய்தியை அறிவித்து கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்தி என் ஆண்டவரே, என் தேவனே என்று விசுவாசத்தை அறிக்கையிட்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மேல் ஆழ்ந்த பற்று கொள்ளவும் அவரை அவளோடு பின்பற்றி அவரது சாட்சிகளாக வாழவும் சக்தியை பெற்றுத்தாரும். இங்கு கூடியிருப்போர் அனைவரின் தேவைகளும் நிறைவேற மன்றாடும் எங்கள் பாதுகாவலரான புனித தோமையாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். அனைவரும் திருமயிலை மாதாவின் திருச்சிறுபத்திற்கு முன்பாக வரும்படியாக அன்போடு அழைக்கின்றேன்.